அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து டெய்லி ரெகுலராக 11 AM உங்களுக்கு பாலிட்டி கொஷின் 10 லைவ் டெஸ்ட் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, ஒரு கொஸ்டின் பார்த்துக்கிட்டோன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்லேயும் நம்ம என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். நான் கொஸ்டின் வாசித்து உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவு என்னால் அதோட ஆன்சர் ஷார்ட்கட்ஸ் சொல்கிறேன். நீங்களும் கமெண்டில் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அரசியலமைப்பு எழுதிட்டாங்க, ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க, நான் பார்க்குறேன். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுக்குறேன். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு புக் எழுத ஆரம்பித்து அதை இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று இருந்துச்சு. நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஏ. 26 நவம்பர் 1949 தான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கோம்னா அதிலிருந்து அதே 26 ஜான்வரி 1950 இந்திய அரசியலமைப்பு புத்தகம் மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? முதல் சட்ட அமைச்சர் எல்லாருக்கும் தெரியும், முக்கியமான ஒரு பர்சன். அதாவது அரசியலமைப்பு புத்தகம் எழுதுறதுலையும் அரசியலமைப்புலையும் முக்கிய பங்காற்றின ஒருத்தவங்க. கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர். அவர் அரசியல் சிற்பின்னு அவர் சொல்லுவாங்க. அரசியல் சிற்பி, வரைவு குழுவோட தலைவராகவும் இருந்தவர். வரைவு குழு தலைவர். முதல் சட்ட அமைச்சர் யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஆப்ஷன் பி. மூணாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தோமா, இது நடைமுறைக்கு வந்த நாள். ஆன்சர் பண்ணுங்க. நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினாலும் நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு 3 வருடத்துக்கு மேலே ஆச்சு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனா 26 நவம்பர் 1949. அதை நடைமுறைப்படுத்தினது 26 ஜான்வரி 1950. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். எல்லாருமே இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, இது மாறாதது, அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 15 ஆகஸ்ட் 1947 என்னது? நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஜனவரி 15 என்ன தினமாக கொண்டாடுவோம்? ஜனவரி 15
இந்திய இராணுவ தினம். இந்திய இராணுவ தினமாக கொண்டாடுவோம். அடுத்த கொஸ்டின் போலாமா? பார்த்தீங்கன்னா இங்கே இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? இப்போ பார்த்தோம், நம்ம அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ? 26 நவம்பர் 1949. அது நடைமுறைக்கு வந்த நாள் 26 ஜனவரி 1950. அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 9 டிசம்பர் 1946 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்து அரசியலமைப்பு புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆரம்பித்து எப்போ முடித்தாங்கன்னா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நாள் 26 நவம்பர் 1949. இந்த இடைப்பட்ட காலம்தான் இந்திய அரசியலமைப்பு புத்தகம் எழுதப்பட்டது. அது எத்தனை ஆண்டுகளாக எழுதினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் எழுதப்பட்டிருக்கு. சில புக்ஸில் பார்த்தீங்கன்னா 18 நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க. சில எக்ஸாம்ஸோட கேட்டதுல பார்த்தீங்கன்னா 17 ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் 18 இங்கே ஆப்ஷனில் வைக்கலை எதுலேயுமே. ஸோ நம்ம 17 இதில் சூஸ் பண்ணிக்கலாம் கன்ஃபார்மாக. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதே தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இயற்றப்படுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு கேட்டிருக்காங்க. அதே தான் எப்போ அந்த நிர்ணய சபை ஸ்டார்ட் பண்ணி அரசியலமைப்பு சட்டம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாள் வரைக்கும் எவ்வளோ இடையில ஆண்டுகள் இருந்துச்சோ அதான் வந்து நம்ம அரசியலமைப்பு புத்தகம் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள். அப்போது 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் 17 நாட்கள்னு பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு சில புக்கில் இருக்குது. 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் ஒரு சில புக்ஸில் இருக்குது. அஃபிஷியல் ஆன்சர் ரெண்டுமே கொடுத்தாங்க டிஎன்பிசி. ஆனால் பார்த்தீங்கன்னா 17 ஆப்ஷனில் வைக்கலை. வச்சுருந்தாங்கன்னா மேபி நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருந்திருக்கலாம். ஆனால் வைக்கலை. அப்போ நம்ம வந்து 2 வருடம் 11 மாதங்கள் 18 நாட்களை நம்ம கன்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட முதல் கூட்டம் அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946 நடந்துச்சு. அப்போது அங்கே இருந்த அந்த நிர்ணய சபையில் இருந்த குழுவில் இருக்க அனைவரும் சேர்ந்து அந்த கூட்டத்திலே மூத்த ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணாங்க. அதில் ஜேபி கிருபால்னி அப்படின்றவங்க இவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரை பரிந்துரை பண்ணாங்க? தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தலைவராக இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரியாது. முதல்ல இந்தியாவிலேவும் டாக்டர் அம்பேத்கருக்கு சட்ட பல்கலைக்கழகம் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. அதோட எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவிலே முதன்முறையாக
ஒரு மாநிலத்தில் ஆரம்பித்தாங்க. அந்த மாநிலம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ஆரம்பித்தாங்க அந்த சட்டக்கல்லூரி. எந்த வருடம்னா 1997. 1997 டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பித்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அரசியலமைப்பு சபை, நம்ம அரசியலமைப்பு புத்தகம் 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போது தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன பாடல்னா ஜனகணமன தேசிய கீதமாக எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு இது சொன்னோம்னா, நம்ம 26ஆம் தேதி குடியரசு நாளுக்கு அதுக்கு முன்னாடி நாள்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, சாங்லாம் பாடுறதுக்கு, காம்படிஷன்லாம் கலந்துக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 24 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. 24 ஜனவரி 1950 ஜனகணமன பாடல் தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட தேசிய கீதமாக இந்த பாடலை பின்பற்றிட்டு வரோம். 26 ஜனவரி என்னது? அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். 15 ஆகஸ்ட் 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின நாள். இப்போ 26 நவம்பர் 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த 26 நவம்பர் 1949 நம்ம என்ன நாளாக கொண்டாடிட்டு வரோம்? 26 நவம்பர் ஒவ்வொரு ஆண்டும் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு வரோம். அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு வரோம். இந்திய அரசியலமைப்பு தினம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாலிட்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாகவே இருக்கும். கண்டிப்பாக பாலிட்டி சப்ஜெக்ட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டோட படிங்க. டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் ஆன்சர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. ஆன்சர் கரெக்டாக இருக்குது. டெய்லி லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிட்டிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வருதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. 20 கொஸ்டின் கண்டிப்பாக முக்கியமான ரோல் பண்ண போது. தெளிவாக நல்லா படிங்க. அடுத்து பாருங்கள், தேசிய கீதம் பாடலில் நேரம் எவ்வளவு? இப்போ நம்ம தேசிய கீதம் ஜனகணமன இருக்குல்ல, தேசிய கீதம் ஜனகணமன யார் எழுதினாரு? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதினாங்க. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதினாங்க. அது எத்தனை வினாடிகளில் தான் பாடி முடிக்கிறாங்க? 1 நிமிடம் கூட அந்த பாடல் கிடையாது. வினாடிகள் செகண்டில் தான் முடிக்கிறாங்க. எத்தனை வினாடிகள்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் சி 52 வினாடிகள். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 52 வினாடிகள். நம்மளோட தேசிய கீதம், இந்திய தேசிய கீதம் ஜனகணமன எத்தனை நிமிஷத்தில் பாடி முடிக்கணும்னா 52 வினாடிகளுக்குள்ளே பாடணும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்தாய் வாழ்த்து எவ்வளோ வினாடிகளில் பாடி முடிப்பாங்க? தமிழ்நாட்டோட தமிழ்தாய் வாழ்த்து என்னது? நீராறும் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுமா? மனோன்மணியம் பே சுந்தரனார் எழுதியிருப்பாரா? அந்த தமிழ்தாய் வாழ்த்து எத்தனை வினாடிகளில் பாடி முடிப்பாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் 9 கொஸ்டின் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இது கடைசி கொஸ்டின். பிரான்சில் உள்ள கட்சி முறை. இன்றைக்கி எல்லாமே ஓவர் வியூவாக பார்ப்போம். நாளையிலேருந்து சம் ரிலேட்டடாக பார்க்கலாம். பிரான்சில் உள்ள கட்சி முறை. பிரான்ஸில் என்ன கட்சி முறை இருக்குன்னு கேட்குறாங்க.
பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஒற்றை கட்சி முறையா, இரட்டை கட்சி முறையா, பல கட்சி முறையா, இல்லை இது பற்றியில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, பிரான்ஸில் இருக்கிறது ஆப்ஷன் பி பல கட்சி முறை. பல கட்சி முறை எங்கெல்லாம் இருக்குது? இந்தியா, ஸ்ரீலங்கா, பிரான்ஸ், இட்டாலி. இங்கே 4லையுமே பல கட்சி முறை தான் இருக்கு. இங்கே 4லையுமே பல கட்சி முறை இருக்கு. இரு கட்சி முறை, இரட்டை கட்சி முறை எங்கெங்க இருக்குன்னா இங்கிலாந்துலையும் அமெரிக்காவில் இருக்குது. அந்த இரட்டை கட்சி முறைனா ரூலிங் பார்ட்டி ஒன்று இருக்கும், ஆப்போசிட் பார்ட்டி ஒன்று இருக்கும். இங்கிலாந்தில் இருக்க ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிட் பார்ட்டி 2 இருக்குல்ல. அது என்னென்னா 2 கட்சிகள் என்னென்னா பழமைவாத கட்சி, இன்னொன்று என்னன்னா தொழிலாளர் கட்சி. தொழிலாளர் கட்சி தான் நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ரூலிங் பார்ட்டியாக இருந்துச்சு. 1947 தொழிலாளர் கட்சி ரூலில் இருந்ததுனால தான் நம்மளுக்கு விடுதலை கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற 2 பார்ட்டிஸ் என்னன்னா ஜனநாயக கட்சி, இன்னொன்று என்னன்னா குடியரசு கட்சி. இது 2 தான் அங்கே இரட்டை கட்சியாக ஆட்சி பண்ணுது. இன்னொன்று என்னென்னா ஒற்றை கட்சி முறை. ஒற்றை கட்சினா ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கும், அது அவங்க மட்டும் தான் அந்த நாட்டவே ஆள்வாங்க. அவங்களுக்கு எதிர்கட்சின்ற ஒன்று கிடையவே கிடையாது. அது எங்கே இருக்குன்னா சீனாவில் இந்த கட்சி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சீனாவில் ஒற்றை கட்சி முறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. முடிஞ்சு 10 கொஸ்டின் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி பாலிட்டி லைவ் டெஸ்ட் வரும், கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அதே மாதிரி தமிழ்நாட்டோட தமிழ்த்தாய் வாழ்த்து எவ்வளோ நேரம் பாடுவாங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.